நான் தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தனா, கல்விக்காக வாடகை ரூமில் தங்கி பிஎட் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு தனிமையில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால தனியாக ஒரு ரூமில் வாழ்ந்துட்டு வந்தேன். நான் குடியிருந்த அதே வீட்டில் இன்னொரு ஃபேமிலியும் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டில் கௌரி அத்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 40 வயசு இருக்கும். பார்க்கறதுக்கு என்னோட அத்தை மாதிரியே அழகாவும் கட்டுமஸ்தான உடலோடும் இருந்தாங்க. அதனால நான் அவங்கள அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள முதல் முறை பார்த்தப்பயே என்னோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பெண் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனால் கௌரியத்தை எனக்கு கொடுத்த அனுபவங்கள் நான் கனவுலையும் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அவங்களோட கணவர் ஒரு காலேஜில் ஆசிரியராக இருந்தார். அவர் தேனியிலிருந்து வேறொரு கிராமத்தில் வேலை பார்த்துட்டு வந்தார். அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கௌரியத்தை எப்போவுமே ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருந்ததுனால அவங்க கூட பழகிறதுக்கு எனக்கு அதிக நேரம் எடுக்கவே இல்லை. நாங்கள் தினமுமே பேசிக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் நான் அவங்கள ஒருபோதும் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. அவங்களோட ரூமுக்கு எதிரில் தான் என்னோட ரூமும் குளியலறையும் பொதுவானதாக இருந்துச்சு. என்னோட எக்ஸாம்ஸ் நெருங்கினதுனால படிக்கிறதுக்காக விடுமுறையில் ரூமில் இருந்தேன். அதனால பெரும்பாலான நேரம் நான் ரூம்லேயே தான் இருப்பேன். தினமும் காலையில் எல்லாரும் போனதுக்கப்புறமா கௌரியத்தை என்னோட ரூம்க்கு எதிர துணி துவைக்க வருவாங்க. அப்போ நாங்கள் பேசுகிறது வழக்கம். ஒரு நாள் என்கிட்ட மொபைல் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு ஃபோன் கால் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அவங்க மொபைலில் பேலன்ஸ் இல்லை. நான் என்னோட மொபைலை கொடுத்தேன். நான் குளிச்சு முடிச்சுட்டு மொபைலை திரும்ப வாங்கிக்கிட்டு மதியம் உணவுக்காக மெஸ்ஸுக்கு போனேன். அப்போ எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. நான் எடுத்தேன். மறுமுனையில் யாருமே பேசலை. சரி, யாரோ தப்பாக கால் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அதே நம்பர்லேருந்து எனக்கு திரும்பவும் ஃபோன் வந்துச்சு. நான் எடுத்தப்போ ஒரு இனிமையான குரல் கேட்டுச்சு. ஹலோ, என்ன தெரியுதா? நானும் இல்லைன்னு சொன்னேன். அவங்களும் அடடா, என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பெண்ணோட குரல். எனக்கு எந்த பெண் கூடயும் நட்பு இல்லை. அப்படின்னா இது யாரு? நானும் நீங்கள் யாருன்னு கேட்டேன். ஆனால் அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்பவே பதட்டத்தோடு இருந்தேன். அது யாராக இருக்கும்? அடுத்த நாள் காலையில் நான் வழக்கம் போல் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு என்னோட ரூம் வாசலில் உட்காந்துருந்தேன். கௌரியத்தை துணி துவைக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. நானும் சிரித்தேன். அதுக்கப்புறமா அவங்க துணி துவைக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வெளிப்படையாக பேசினாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களோட கட்டுமஸ்தான தோற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட பார்வை திரும்ப திரும்ப அங்கேயே போச்சு. நான் ஒரு முறை கூட சுகமான அனுபவத்தை பெற்றதே இல்லை. அதனால எனக்கு மிகவும் வித்தியாசமாக உணர்ந்தேன். என்னோட பார்வை அவங்கள விட்டு விலகவே இல்லை. அதை கௌரியத்தையும் கவனிச்சாங்க. ஆனால் எதுவுமே பேசலை. இப்படியே 2-3 நாள் போச்சு. இப்போ என்னோட எண்ணங்கள் அவங்கள பற்றி மாற ஆரம்பிச்சுது. நான் அவங்க மேலே அதிகமாக ஆசைப்பட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சேன். ஒருவேளை அவங்களுக்கும் அப்படி எதுவும் தோணி இருக்கலாம். இப்படியே போகிறப்ப ஒரு நாள் ஈவினிங் அவங்களோட ரூமில் ஏதோ பேக்கிங் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நானும் அத்தை, நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் மாமாவும் குழந்தைங்களும் 5 நாள் கிராமத்துக்கு போகிறாங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த சந்தர்ப்பம் தான் தேவைப்பட்டுச்சு. நைட்டு மாமாவும் குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க. நான் நைட்டு உணவுக்காக வெளியே போக தயாரானேன். அப்போ அத்தையோ எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் சாப்பிட போகிறேன்னு. அவங்க நான் சமைக்கிறேன், என் கூட வா சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதை கேட்டு நானும் சரின்னு சொல்லி அவங்களோட ரூம் வாசல்லையே உட்காந்துருந்தேன். அவங்க எதிரே நின்றுட்டு இருந்தாங்க. நான் நீங்களும் உட்காருங்கன்னு சொன்னேன். அவங்க என்னோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க.
கதவு சின்னதா இருந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட என் கூட ஒட்டியே உட்காந்துருந்தாங்க. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்பவே குளிரா இருந்தாலும் அந்த குளிர்லயும் எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. அவங்க என்னை பார்த்து, இவ்வளவு குளிர்ல உனக்கு ஏன் இப்படி வேர்க்குதுன்னு கேட்டாங்க. நானும் சும்மாதான்னு சொல்லி சமாளித்தேன். அதுக்கப்புறமா அவங்க சமைக்க போனாங்க. நானும் அவங்களுக்கு பின்னாடியே கிச்சனுக்கு போனேன். அவங்க தரையில் உட்காந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க வேலையில் மும்மரமாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் பேசினோம். அதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு தூங்க வந்துட்டேன். நைட்டு 11 மணிக்கு யாரோ கதவை தட்டினாங்க. கதவை திறந்தப்போ எதிர கௌரியத்தை. அவங்க எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. எனக்கும் தூக்கம் வரல. ஏன்னா நான் அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். நான் என்ன செய்யட்டும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, வா என்னோட ரூமில் வந்து உட்காரு, பேசலான்னு சொன்னாங்க. இதை கேட்டு நானும் இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்களோட படுக்கை அறைக்கு போனேன். அவங்க கட்டிலில் படுத்திருந்தாங்க. நான் அவங்களோட பக்கத்தில் உட்காந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்த அன்னோன் நம்பர் கால் பற்றி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அந்த எண்ணுக்கு கூப்பிட்டேன். அப்போ அவங்க ரகசியம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. அவங்க சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. நானும் விளையாட்டாதான் அந்த ஃபோன் கால். நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமான்னு கேட்டேன். என்ன கனவுகள்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நான் மெதுவாக அவங்க பக்கத்தில் படுத்தேன். எங்கள் சிரிப்பும் பேச்சும் தொடர்ந்துச்சு. அவங்க பக்கத்தில் படுத்ததுனால என்னோட மனசில் ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. என்னோட உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படவும் ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கரண்ட்டும் போயிடுச்சு. 2 பேரோட மனசுலையும் ஒரு ஆதிக்கம் உருவாச்சு. ஆனால் யார் ஃபஸ்ட்டு தொடங்குறது? ரொம்பவே இருட்டாக இருக்குது, நான் போயிட்டு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கௌரியத்தை எழும்புனாங்க. எழும்பும்போது அவங்க கை தவறி என் மேலே விழுந்துச்சு. அவங்கள தாங்குற மாதிரி நான் அவங்களோட தோற்றத்தை பிடிச்சு தூக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னோட உணர்ச்சி அவங்க மேலே உரசிச்சு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க மெழுகுவர்த்தி கொண்டு வர போயிட்டாங்க. ஆனால் மெழுகுவர்த்தி கிடைக்கலன்னு சொல்லி திரும்பவும் வந்தாங்க. கட்டிலில் படுக்கிறதுக்கு பதிலாக என் மேலே தாண்டி மறுபடியும் போக முயற்சி செஞ்சாங்க. அப்போ என்னோட கால்கள் அவங்களோட கால்களை இடித்து திரும்பவும் அவங்க என் மேலே விழுந்துட்டாங்க. இந்த முறை அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேலே வந்துச்சு. என்னோட உணர்ச்சி ஏற்கனவே உச்சத்தில் இருந்துச்சு. அவங்க அப்படியே என் மேலே படுத்தாங்க. அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேலே உரச தொடங்கிச்சு. எங்கள் 2 பேரோட பேச்சும் நிற்க ஆரம்பிச்சுது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வசப்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க எனக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. யாரும் எதுவுமே பேசலை. நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் அவங்கள தனிமைப்படுத்தினேன். நானும் தனிமைப்படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் அவங்களோட உடலில் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு என்னோட உணர்ச்சியோட விளையாட ஆரம்பித்தாங்க. இது என்னோட முதல் அனுபவம். எனக்கு மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு இப்போ இதை தாங்கவே முடியலை. அவங்களுக்கு அந்த சுகமான அனுபவத்துக்கான ஆவலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட உணர்ச்சியை தானே தங்க மேலே செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா நானும் அந்த சுகமான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் என்னோட வாழ்க்கையோட முழு நிறத்தை கொடுக்க போகிறேன்னு நான் நினச்சேன். நான் தொடர்ந்து அந்த சுகமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். நாங்கள் 2 பேரும் சோர்வடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நானும் குளியலறைக்கு போயிட்டு புத்துணர்ச்சி ஆக்கிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோம். விடிய காலையில் 5:30 மணிக்கு என்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. அந்த நேரம் கௌரியத்தையோட அந்த இனிமையான சிரிப்பு என்னோட இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சுது. அத்தை மனசு நிறையலையான்னு கேட்டாங்க. அவங்களோட அந்த கேள்வியும் கண்களில் இருந்த ஒளியும் எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. நான் சிரிச்சுக்கிட்டே, சொர்க்கம் இப்போ தான் கிடச்சிச்சு, எப்படி நிறையும்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு என்னை பார்த்து, சரி அப்படின்னா உன்னோட சொர்க்கம் எவ்வளவு நீடிக்கும்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. அந்த காலையில் நாங்கள் திரும்பவும் ஒரு முறை அனுபவத்தை பெற்றோம். அந்த சுகமான அனுபவம் மிகவும் தீவிரமாக இருந்துச்சு. நான் என்னையே மறந்துட்டேன்.
கௌரி அத்தையும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் களைப்படைஞ்சு கட்டிலில் படுத்தப்போ நேரம் 7 மணி. நான் என்னோட ரூம்க்கு வந்தேன். மனசில் குழப்பம் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த புதிய அனுபவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, இன்னொரு பக்கம் என்னோட மனசில் பல கேள்விகள் எழுப்புச்சு. கௌரி அத்தை மாதிரி இருக்க முதிர்ந்த அனுபவமிக்க வெளிப்படையான ஒருத்தர் கூட என்னோட இந்த உறவு என்னை எங்கே கொண்டு செல்லும்? ஆனால் நான் தீர்மானித்தேன், அதிகம் கூடாது, கிடைச்ச ஒவ்வொரு நொடியையும் வாழணும். நான் படிப்பு அப்படிங்கிற பேரில் ரூமில் உட்காந்துருந்தேன். ஆனால் என்னோட கவனம் படிப்பில் போகலை. கௌரி அத்தையோட முகம், அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அந்த கேள்வி குரல் என்னோட கண்ணுக்கு முன்னாடி இருந்து விலகவே இல்லை. மதியம் மெஸ்ஸுக்கு போனப்போ எனக்கு அவங்களோட மெசேஜ் வந்துச்சு. சாப்பிட்டியா? என்கிட்ட வா, ஏதோ ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன். நானும் உடனே மெஸ்லேருந்து திரும்பி அவங்களோட வீட்டுக்கு வந்தேன். அவங்க உண்மையிலேயே அருமையான சிக்கன் ஃப்ரையும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது அவங்க தங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. கல்யாணம் ஆனப்போ அவங்களுக்கு 18 வயசு தானா. மாமாவோட குணம் மிகவுமே அமைதியானது. ஆனால் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கப்புறமா அவங்களோட இல்லற வாழ்க்கை கிட்டத்தட்ட நின்றுச்சு. அப்போ கௌரி அத்தையோட கண்களில் ஒரு விதமான சோகம் தெரிஞ்சுது. நான் அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை, நீங்கள் ரொம்பவே வலிமையானவங்க, இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு, அட, வாழ்க்கைனா அப்படி தான் வாழணும், இல்லைனா அழுதுகிட்டு தான் இருக்கணுமா என்ன? ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த சின்ன ஏக்கத்தை நான் உணர்ந்தேன். அந்த நிமிஷத்தில் எனக்கு தோணுச்சு, நான் அவங்களுக்கு வெறும் கவர்ச்சி இல்லை, அவங்களுக்கும் என் மேலே ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. மாலை நாங்கள் திரும்பவும் உட்காந்து பேசினோம். அவங்க தங்களோட கல்லூரி நினைவுகளை பற்றி சொன்னாங்க. அப்போ அவங்க மிகவுமே தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்களோட கிராமத்தில் பல இளைஞர்கள் அவங்க மேலே ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நான் யாரையுமே கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி என்னை பார்த்து கண்ணடிச்சாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் மதிப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சத்தமாக சிரிச்சுக்கிட்டு, உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, நீ ரொம்பவே நேர்மையானவே, உன்னோட கண்களில் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டும் நாங்கள் திரும்பவும் சுகமான அனுபவத்தை பெற்றோம். களைப்பாகி 2 பேரும் அமைதியாக படுத்திருந்தோம். அவங்க, உனக்கு தெரியுமா, இத்தனை வருஷங்களா நான் குடும்பத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்தேன். ஆனால் உன் கூட கழிக்கக்கூடிய இந்த சுகமான அனுபவம் எனக்காக வாழ கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே பேசாமல் அவங்கள அணைச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாக எழும்பினேன். கௌரியத்தை இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த சாந்தமான முகத்தை பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் மெதுவாக எழும்பி சமையலறைக்கு போயிட்டு டீ போட ஆரம்பித்தேன். டீ போடும்போது எனக்கு அடையாளம் தெரியாத அந்த அழைப்பு வந்தது ஞாபகம் வந்துச்சு. நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே, இந்த அம்மா உண்மையிலேயே விளையாட்டுக்காரி தான்னு நினச்சேன். நான் அவங்கள எழுப்பினேன். அவங்க கண்களை துடைச்சிக்கிட்டே எழுந்து, அட, நீ டீ போட்டியா? உன்னோட மனைவி மிகவுமே அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, மனைவி இன்னும் முடிவாகலை, ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தா எனக்கு என்னோட மனைவியோட தேவை கூட இருக்காதுன்னு நினச்சேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு தன்னோட தலையை தட்டிக்கிட்டாங்க. அந்த நாள் நாங்கள் வெளியே சுற்றி பார்க்க போகலான்னு முடிவு பண்ணோம். பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அமைதியான சூழலில் நிறைய நேரம் பேசினோம். கௌரியத்தை தங்களோட கனவுகளை பற்றி சொன்னாங்க. காலேஜ் படிக்கும்போது ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. இதை கேட்ட நானும், இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் இன்னும் உங்களோட கனவுகளை நிறைவேற்றலான்னு சொன்னேன். அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, உன்னை போல் ஒரு ஆதரவு இருந்தால் நான் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பார்க்லேருந்து திரும்பி வந்துட்டோம். பார்க்லேருந்து வந்ததுக்கப்புறமா என்னோட மனசு ரொம்பவே லேசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கௌரியத்தையோடு இருந்த அந்த தருணங்கள் எனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுச்சு. ஆனால் எங்கேயோ என்னோட மனசில் ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. அது அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு. அத்தை அதை சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஏதோ அந்த அழைப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதா தோணுச்சு.
நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதிகம் யோசிக்க வேணாம், அத்தை சொன்னதை நம்புன்னு சொல்லி. ஆனால் என்னோட மனசில் இருந்த அந்த தவிப்பு நிற்கவே இல்லை. ஈவினிங் நாங்கள் ரூமுக்கு வந்தோம். கௌரியத்தை சமையலறையில் சமைக்க ஆரம்பித்தாங்க. நான் என்னோட ரூமில் படிப்புன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தேன். ஆனால் என்னோட கவனம் போகவே இல்லை. என்னோட கண்ணுக்கு முன்னாடி அத்தையோட முகம், அவங்களோட சிரிப்பும் அந்த நைட்டுகளோட நினைவுகள் மட்டுமே வந்துச்சு. அப்போ என்னோட ஃபோன் ரிங் ஆச்சு. ஸ்க்ரீனில் திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத எண். நான் ஒரு கணம் தடுமாறிட்டேன். அத்தை விளையாட்டுக்காக தான் கூப்பிட்டதா சொன்னாங்களே, அப்படின்னா இப்போ யார் கூப்பிடுறாங்க? நான் ஃபோனை எடுத்தேன். ஆனால் மறுமுனையில் திரும்பவும் எந்த சத்தமும் இல்லை. ஒரு விசித்திரமான அமைதியும் அதுக்கிடையில் ஏதோ ஒரு முணுமுணுக்கக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. நானும் ஹலோ யார் அதுன்னு சொன்னேன். ஆனால் அழைப்பு கட்டாயிருச்சு. என்னோட மனசில் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நான் உடனே அத்தையோட ரூமுக்கு போனேன். அவங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அத்தையோட நம்பர்லேருந்து திரும்பவும் அழைப்பு வந்துச்சுன்னு சொல்லி ஃபோனை அவங்க முன்னாடி நீட்டினேன். அவங்க ஒரு நிமிஷம் ஃபோனை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு, அட யாரோ தப்பாக உனக்கு டயல் பண்ணியிருக்காங்க போல, நீயே இவ்வளவு பதட்டமாகறன்னு கேட்டாங்க. ஆனால் அவங்களோட சிரிப்பில் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த உணர ஆரம்பித்தேன். அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட கண்கள் கீழே போச்சு, எதையோ மறைக்கிற மாதிரி. நான் எதுவுமே பேசலை, ஆனால் மனசில் குழப்பம் ஆரம்பிச்சுது. அந்த இரவு நாங்கள் ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது அத்தை கொஞ்சம் அதிகமாக பேசினாங்க. அந்த கால் பற்றின விஷயத்த நான் மறக்க செய்கிறதுக்காகவும் முறியடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அட உனக்கு தெரியுமா, நான் காலேஜில் படிக்கும்போது என் கூட ஒரு தோழி இப்படி தான் அடையாளம் தெரியாத அழைப்புகள் வரும். கடைசியில் பாரு, அவள் ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு ரசிகன் தான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்படி முயற்சி செஞ்சுருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அதை கேட்டு நானும் சிரித்தேன். மனசில் அத்தை நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு நினச்சேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நான் என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். நைட்டு சுமார் ஒரு 12 மணி இருக்கும். எனக்கு திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த முறை நான் அழைப்பை எடுத்து நேராக யார் பேசுகிறது பேசுன்னு சொல்லி கேட்டேன். மறுமுனையில் திரும்பியும் அந்த அமைதி மட்டுமே. ஆனால் இந்த முறை எனக்கு ஏதோ ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு. யாரோ மெதுவாக சுவாசிக்கக்கூடிய சத்தம் போல. என்னோட உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சுது. நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே கௌரி அத்தையோட ரூமுக்கு போனேன். ஆனால் அவங்களோட கதவு பூட்டப்பட்டிருந்துச்சு. உள்ள எந்த சத்தமும் இல்லை. எனக்கு ஏதோ விபரீதமாக இருக்க மாதிரி தோணுச்சு. அடுத்த நாள் காலையில் நான் அத்தையை சந்தித்தேன். அவங்க எப்பவும் போலவே சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட சிரிப்பில் ஏதோ ஒரு போலித்தனம் இருக்கிறதா நான் உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நேற்று நைட்டு நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் ஆமாம், நைட்டு ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். ஏன் என்னாச்சு? நான் அந்த ஃபோன் கால் பற்றி சொன்னேன். அவங்க திரும்பவும் அதை தவிர்த்தாங்க. அட நீ ரொம்ப தான் யோசிக்கிற, யாரோ உன்னை கிண்டல் செய்கிறாங்க போலன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று நைட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு உறுதியாக தெரியும். அடுத்த நாள் மத்தியானம் நான் மெஸ்ஸுக்கு சாப்பிட போனப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட நேற்று நைட்டு உன்னோட ரூமுக்கு பக்கத்தில் ஒரு வித்தியாசமான மனுஷனை பார்த்தேன். ஒரு நடுத்தர வயதுக்காரன், கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்தான். அவன் உன்னோட ரூமை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா இருளில் மறைஞ்சிட்டான்னு சொன்னாங்க. என்னோட மனசு திரும்பவும் கலங்கிச்சு. இவன் யாரு, ஏன் என்னோட ரூமை பார்த்துட்டு இருந்தான்? ஈவினிங் நான் அத்தைக்கிட்ட இதை பற்றி கேட்டேன். அத்தை, நேற்று நைட்டு யாரையாவது பார்த்தீங்களா? என்னோட நண்பன் யாரோ ஒருத்தன் என்னோட ரூமுக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அத்தையோட முகத்தில் ஒரு கணம் பதட்டம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. அட இங்கே நைட்டில் நிறைய பேர் சுற்றி திரியிறாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க பொய் பேசுகிறத நல்லாவே புரிஞ்சுது. அந்த நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தீர்மானித்தேன். நான் என்னோட ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். நைட்டு சுமார் 1 மணி இருக்கும். என்னோட ரூமுக்கு பக்கத்தில் ஒரு நிழல் தெரிஞ்சுது. அந்த நிழல் மெதுவாக என்னோட கதவை நோக்கி நகர்ந்துச்சு. அதை பார்த்து என்னோட இதயம் வேகமாக துடிச்சுது. நான் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்த்தேன். ஆனால் யாருமே இல்லை. ஆனால் காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை இருந்துச்சு. யாரோ சிகரெட் பிடிச்ச மாதிரி. நான் அத்தையோட ரூமை பார்த்தேன். அங்கே அமைதியாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு விபரீதம் நடக்குதுன்னு எனக்கு உறுதியாக தெரிஞ்சுது. அடுத்த நாள்னா
நாசிக்கில் இருக்கக்கூடிய துப்பறிவு ஏஜென்சியில் வேலை செய்யக்கூடிய என்னோட ஃப்ரெண்டான அரவிந்த் கிட்ட இதை பற்றி சொன்னேன். அதுக்கு அவனும் அந்த நம்பர் யாரோடதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், நீ கவனமாக இரு, யாராவது உன்னோட ரூமுக்கு பக்கத்தில் சுற்றி தெரிஞ்சா ஒருவேளை உன்னை பின்தொடரலான்னு சொன்னேன். என்னோட மனசில் பயம் வந்துருச்சு. ஆனால் நான் அந்த முடிவு வரைக்கும் செல்ல தீர்மானித்தேன். அந்த நைட்டு எனக்கு திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. இந்த முறை நான் எடுக்காமல் நேரடியாக யார் நீ, பேசி இல்லைனா போலீஸில் சொல்லுவேன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புனேன். மறுமுனையில் ஒரு கரடுமுரடான குரல் வந்துச்சு. அதிக புத்திசாலித்தனம் காட்டாத, உன்னோட நன்மைக்காக தான் சொல்கிறேன், கௌரி கிட்ட இருந்து விலகிரு. அவனோட ஃபோன் கால் கட் ஆயிருச்சு. இதை கேட்டதும் என்னோட கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சு. இவன் யாரு? இவனுக்கும் கௌரி அத்தையை பற்றி எப்படி தெரியும்? நான் உடனே அத்தையோட ரூமுக்கு ஓடுனேன். கதவை தட்டினேன். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலுமே இல்லை. நான் மெதுவாக கதவை தள்ளினேன். அது திறந்துச்சு. உள்ளே இருட்டாக இருந்துச்சு. நான் என்னோட ஃபோனில் டார்ச் லைட் அடித்தேன். ரூமில் ஒரு விசித்திரமான வாசனை இருந்துச்சு. அப்போது கட்டிலில் ஒரு காகிதம் இருக்கிறத பார்த்தேன். அதில் சிவப்பு மயில எழுதப்பட்டிருந்துச்சு, அவளை விட்டுரு, இல்லைனா உன்னோட முடிவு நிச்சயம். என்னோட இதய திடிப்பு இன்னமுமே அதிகமாச்சு. என்னோட நெஞ்சிலிருந்து இதயம் வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் என்னோட மனசில் திரும்ப திரும்ப ஒலிச்சுது. அவளை விட்டுரு, இல்லைனா உன்னோட முடிவு நிச்சயம். யாரோ என்னோட காதுக்குள்ளே கிசுகிசுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்தேன். அந்த ரூம் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த அமைதி எனக்கு பயங்கரமாக தோன்றுச்சு. அந்த சிகரெட்டோட கடுமையான வாசனை இன்னும் அந்த காற்றில் மிதந்துக்கிட்டே இருந்துச்சு. யாரோ இங்கே இருக்காங்க, ஒருவேளை இன்னும் இருக்கலான்னு எனக்கு புரிஞ்சுது. நான் மெதுவாக என்னோட டார்ச் லைட்டை எடுத்துனேன். கட்டிலில் கௌரியத்தையோட வண்ணமயமான புடவைகள் சிதறி கிடந்துச்சு. அவங்களோட பரிச்சயமான வாசனை எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்கள எங்கேயுமே காணலை. அத்தைன்னு நான் மெதுவாக கூப்பிட்டேன். ஆனால் என்னோட குரலோட எதிரொலி மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. என்னோட மனசில் பல கேள்விகள் அலமோதிச்சு. கௌரியத்தை எங்கே போயிருப்பாங்க? இந்த காகிதம், இந்த மிரட்டல், இது எல்லாம் என்ன? நான் அந்த காகிதத்தை திரும்பியும் பார்த்தேன். சிவப்பு மையால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னை குத்தி காட்டுற மாதிரியே இருந்துச்சு. அவளை விடு அப்படின்னா என்ன? எனக்கும் கௌரியத்துக்கும் உள்ள உறவு அது எங்களுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா இது யாருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏன் யாரோ ஒருத்தங்க என்னை தொடர்ந்து மிரட்டுறாங்க? நான் ஃபோனை எடுத்து அந்த அடையாளம் தெரியாத நம்பருக்கு திரும்பவும் கூப்பிட்டேன். ஆனால் இந்த முறை ஃபோன் ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. என்னோட பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது அறையோட மூலையில் ஏதோ ஒரு ஒளிர்ற மாதிரி தெரிஞ்சுது. நான் அங்கே போயிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தில் பார்த்தேன். அங்கே ஒரு சின்ன லாக்கெட் கீழே கிடந்துச்சு. வெள்ளியால் செய்யப்பட்ட அதில் ஒரு சின்ன புகைப்படம் இருந்துச்சு. நான் அதை எடுத்து பார்த்தேன். அந்த புகைப்படத்தில் கௌரி அத்தையும் ஒரு அடையாளம் தெரியாத ஆணும் இருந்தாங்க. அந்த ஆள் நடுத்தர வயதுக்காரன், பார்க்க கருப்பாக ஜாக்கெட் போட்டிருந்தான். அவனோட முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு சொன்ன அதே மனுஷன்தானா? என்னோட இதய துடிப்பு திரும்பவும் அதிகமாச்சு. இவன் யாரு? இவனுக்கும் கௌரியத்தைக்கும் என்ன உறவு? நான் அந்த லாக்கெட்டை பையில் போட்டுட்டு ரூம்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட ரூமுக்கு திரும்பி வந்து கதவை பூட்டிட்டு கட்டிலில் உட்காந்துருந்தேன். என்னோட மண்டைக்குள்ளே பல யோசனைகள் புயல் வீச ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாக எழும்பினேன். நைட்டு நடந்த குழப்பம் இன்னும் என்னோட மனசில் இருந்துச்சு. நான் கௌரியத்தையோட ரூமுக்கு போனேன். ஆனால் கதவு இன்னும் பூட்டப்பட்டிருந்துச்சு. எனக்கு இப்போது உண்மையாகவே கவலை ஏற்பட்டுச்சு. கௌரியத்தை எங்கே போயிருப்பாங்க? நான் உடனே என்னோட ஃப்ரெண்டு அரவிந்துக்கு கால் பண்ணி எனக்கு உதவி தேவைன்னு சொல்லி, அந்த அடையாளம் தெரியாத நம்பர் யாருன்னு சொல்லி கண்டுபிடி, அதே மாதிரி எனக்கு ஒரு மிரட்டல் கடிதமும் வந்திருக்கு, இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொன்னேன். அவன் எல்லாத்தையுமே கவனமாக கேட்டுட்டு, நான் அந்த நம்பரோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ஆளை பற்றின தகவலையும் சேகரிக்கிறேன். நீ எனக்கு அந்த லாக்கெட்டோட ஃபோட்டோவை அனுப்பி வைன்னு சொன்னான். நானும் உடனே அனுப்பி வச்சேன். இவனை பார்க்கும்போதே ஏதோ சந்தேகத்துக்குரியவனாக தான் இருக்கான். நீ கவனமாக இரு. இவனை பற்றின தகவல்களை நான் சேகரிக்க முயற்சி பண்ணுறேன். நீ கௌரியத்தைக்கிட்ட பேசு, அவங்கக்கிட்ட ஏதாவது கேளுன்னு சொல்லி சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் என்னோட மனசில் பல கேள்விகள் ஓடிச்சு. அத்தைக்கிட்ட இதை பற்றி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? திரும்பவும் ஏதாவது மறைச்சா என்ன செய்கிறது? மத்தியானம் நான் திரும்பவும் கௌரியத்தையோட ரூமுக்கு போனேன். இந்த தடவை கதவு திறந்துதான் இருந்துச்சு.
அவங்க கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, அட எங்கே போயிருந்த, காலையிலேருந்து ஆளையே காணோன்னு சொன்னாங்க. அவங்களோட சிரிப்பு அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் ஏதோ ஒரு போலித்தனமான விஷயம் இருக்கிறது எனக்கு தோணுச்சு. நேற்று நைட்டு எங்கே போயிருந்தீங்க, நான் நேரடியாகவே கேட்டுட்டேன். அவங்களோட முகத்தில் ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு. ஆனால் உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. நான் ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவங்களோட கண்கள் என்னை பார்க்குறத தவிர்த்துச்சு. நானும் என்னோட கையில் இருந்த அந்த லெட்டரை எடுத்து அவங்க கிட்ட காட்டினேன். இது என்னத்த? அவங்க அந்த லெட்டரை பார்த்தாங்க. அவங்களோட முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. உடனே இது எங்கே கிடச்சிச்சின்னு நடுங்கக்கூடிய குரலை கேட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியும்னு எனக்கு புரிஞ்சுது. அத்தை, என்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லுங்க. இது எல்லாம் என்ன? இங்கே என்ன நடக்குது? அந்த அடையாளம் தெரியாத கால், இந்த காகிதம், அந்த லாக்கெட் எல்லாத்தையுமே அவங்க முன்னாடி வச்சேன். அவங்க அந்த லாக்கெட்டை பார்த்தாங்க. அவங்களோட கண்களில் கண்ணீர் வந்தது. நீ இதை பார்த்தியான்னு மெதுவாக கேட்டாங்க. அத்தை, எல்லாத்தையுமே சொல்லுங்க. யார் இந்த ஆள்? ஏன் அவன் என்னை மிரட்டுறான்? நான் கிட்டத்தட்ட கத்த ஆரம்பித்தேன். கௌரியத்தை ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கட்டிலில் உட்காந்தாங்க. சரி, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன், ஆனால் நீ அமைதியாக கேட்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லவும் ஆரம்பித்தாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கவனோட பேர் ராகுல். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் அவன் என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அவனுக்கு ஒரு நாளும் அப்படி ஒரு மதிப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் என்னோட குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என்னோட கல்யாணம் முடிவாச்சு. நான் ராகுல்கிட்ட எல்லா தொடர்புகளையுமே துண்டிச்சிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவன் என்ன ஒரு நாளுமே மறக்கலை. அவன் என்ன சந்திக்க முயற்சி செய்வான். சில சமயம் ஃபோன்லேயும் சில சமயம் லெட்டர் மூலமாகவும். எனக்கு அவன்கிட்ட இருந்து விடுதலை தேவைப்பட்டுச்சு. அதனால் அவன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், அவனோட எந்த தொடர்பும் வச்சுக்க நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவன் கேட்க தயாராகவே இல்லை. கடைசியில் என்னோட மாமாவுக்கு விபத்து ஏற்பட்டு அவர் கிராமத்துக்கு போனப்போ ராகுல் திரும்பவும் என்னோட வாழ்க்கையில் வந்தான். அவன் என்னை மிரட்ட நான் அவன் கூட பேசலைன்னா அவன் என்னோட ஃபேமிலியை ஏதாவது செஞ்சிருவேன்னு சொல்லி சொல்லுவான். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசில் கோபமும் பயமும் கலந்துருந்துச்சு. அப்படியான அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு அது ராகுலோடது தானா? கௌரியத்தை ஆமான்னு சொல்லி தலையசைச்சாங்க. நான் உன்கிட்ட விளையாட்டுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னேன். ஏன்னா உன்னை இந்த சிக்கலில் இழுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது அவன் உன்னோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி அழுக ஆரம்பித்தாங்க. நான் அதை நீங்கள் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நான் ஏதாவது செஞ்சுருக்கலாமேன்னு சொன்னேன். அவங்க சிரித்தாங்க. ஆனால் அந்த சிரிப்பு துக்கத்தால் நிரம்பி இருந்துச்சு. நீ என்ன செய்வ? அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவன்கிட்ட பணமும் தொடர்புகளும் அதிகமாக இருக்குது. அவன் யாருக்கும் கெட்டது செய்ய முடியும். இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ராகுல் அப்படிங்கிறவன் கௌரியத்தையை பின்தொடர்ந்துட்டு இருந்திருக்கான். ஒருவேளை அவன் எங்களுக்குள்ள உறவை பற்றியும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏன் அவன் என்னை மிரட்டினான்? அன்னைக்கு நைட்டு நான் திரும்பவும் அரவிந்துக்கு கால் பண்ணி அந்த நம்பர் பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். அவன் அந்த நம்பர் தேனியில் உள்ள ஒரு சின்ன ஹோட்டலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஹோட்டலில் யார் தங்கியிருக்காங்கன்ற தகவல் கிடைக்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னான். நீ கவனமாக இரு, கௌரியத்தையை தனியாக விடாதன்னு சொன்னான். நான் அத்தையை தனியாக விட மாட்டேன்னு தீர்மானித்தேன். அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருந்துச்சு. அந்த நைட்டு நான் அவங்க ரூம்லேயே தங்கினேன். நான் கட்டிலில் அவங்க பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்னை பார்த்து, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரலை. என்னோட மனசில் ஒரே ஒரு எண்ணம், ராகுல் அவன் யார், என்ன செய்ய போகிறான்? விடிய காலையில் 4 மணிக்கு ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சிச்சு. நான் மெதுவாக எழும்பி ஜன்னல் பக்கத்தில் போனேன். வெளியே இருட்டில் ஒரு நிழல் தெரிஞ்சுது. கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்த அதே மனிதன். அவனோட கையில் ஏதோ இருந்துச்சு. ஒருவேளை அது நீண்ட கூர்மையான ஏதோ ஒன்று. என்னோட இதய துடிப்பு மீண்டும் அதிகரிச்சுது. நான் கௌரி அத்தையை மெதுவாக எழுப்பி, அத்தை, வெளியே யாரோ இருக்காங்க, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொன்னேன். அவங்க பயந்தாங்க. ஆனால் நான் அவங்கள சமாதானப்படுத்தினேன். நான் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்த்தேன். அந்த நிழல் இப்போது என்னோட ரூமோட கதவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்னோட பையில இருந்த ஃபோனை எடுத்து அரவிந்துக்கு மெசேஜ் அனுப்பினேன். உடனடியாக வா, என்னோட ரூமுக்கு பக்கத்தில் யாரோ இருக்காங்க. அப்போ அந்த நிழல் என்னோட ரூம் கதவை தட்டுச்சு. என்னோட கைகளில் வியர்வை வழிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் நான் தைரியமாக கதவை திறந்தேன்.
எதிரில் அதே மனிதன் ராகுல் நின்றுட்டு இருந்தான். அவனோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்துச்சு. அவனோட கையில் உண்மையிலேயே ஒரு கூர்மையான பொருள் இருந்துச்சு. அவன் என்னை பார்த்து, நீ யாரு? கௌரி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கியாமேன்னு அந்த கரடு முரடான குரலில் கேட்டான். இதை கேட்டதும் எனக்கு பயம் அதிகமாச்சு. ஆனால் நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டு, உனக்கு என்ன வேணும்? நீ ஏன் கௌரி அத்தையை தொந்தரவு செய்கிறேன்னு கேட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டே, கௌரி எனக்கு சொந்தமானவ. அவள் என்னை விட்டு போனாலும் நான் அவளை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். நீ ஏன் இங்கே நடுவில் வர? உன்னை ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லி அந்த கூர்மையான பொருளை என்னோட முன்னாடி நீட்டினா. நான் பின்வாங்கினேன். அப்போ பின்னாடி இருந்து கௌரியத்தை கத்துனாங்க. ராகுல், நிறுத்து, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் இவனை விட்டுடு. அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ராகுல் அவங்கள பார்த்து, நீ என் கூட வா கௌரி, இல்லைனா இவனை இங்கேயே இறந்து போயிடுவான்னு சொன்னான். நான் கௌரி அத்தைக்கிட்ட, அவன்கிட்ட போகாதீங்க, நான் இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. ராகுல் ரொம்பவே ஆபத்தானவன், அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்போது பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதே நேரத்தில் அரவிந்த் தன்னோட 2 நண்பர்கள் கூட உள்ள வந்தான். ராகுல், அந்த கூர்மையான பொருளை கீழே வை, அரவிந்த் கத்துனா. அந்த நேரத்தில் நான் கீழே இருந்த ஒரு கட்டையை எடுத்து ராகுலோட தலையில் பலமாக அடிச்சிட்டேன். அந்த நிமிஷம் ராகுல் அப்படியே கீழே விழுந்துட்டான். அடுத்த நிமிஷமே அரவிந்த் போலீஸ்க்கு கால் பண்ணதுனால ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து ராகுலை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கௌரியத்தை போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அதே போல் ராகுல் செஞ்ச எல்லா விஷயமும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுனால அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது கௌரியத்தை என்னை பார்த்து, நீ ரொம்பவே தைரியமாக இருந்து இப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இதுக்கப்புறமா கௌரியத்தையோட முகத்தில் ஒரு நிம்மதி இருந்துச்சு. அவங்க இப்போது, நான் என்னோட கனவுகளை நிறைவேற்ற போகிறேன், ஆசிரியராக போகிறேன்னு சொன்னாங்க. நான் அவங்கள ஊக்குவிச்சு, அத்தை, நீங்கள் எதையும் சாதிக்க முடியும், நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொன்னேன். சில நாட்களுக்கு அப்புறமா கிராமத்திலேருந்து மாமாவோட குடும்பம் ஊருக்கு வந்துருச்சு. கௌரியத்தை நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. மாமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாரு. என்னோட பிஎட் படிப்பு முடிஞ்சுது. நான் என்னோட கிராமத்துக்கே திரும்பிட்டேன். ஆனால் கௌரியத்தையோட என்னோட உறவு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஃபோனில் பேசுவோம். அவங்க தன்னோட ஆசிரியர் படிப்பை பற்றி சொன்னாங்க. ராகுல் போலீஸில் சிறையில் இருந்தான். அவனுக்கு எதிரான வழக்கு தொடங்குச்சு. எனக்கும் கௌரியத்தைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிது. அந்த சுகமான அனுபவத்தோட நினைவுகள் என்னோட மனசில் நிரந்தரமாக இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. அன்புக்கும் நம்பிக்கைக்கும் முன்னாடி எந்த மிரட்டலும் நிற்க முடியாது. நான் என்னோட கிராமத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறேன். கௌரியத்தை இப்போது ஒரு வெற்றிகரமான ஆசிரியை. அவங்களோட சிறப்பு இன்னும் அதே மாதிரி இருக்குது. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த நைட்டோட நினைவுகள் பற்றி பேசும்போது நாங்கள் சிரிச்சுக்குவோம். சொர்க்கம் இப்போ தான் கிடச்சிது, எப்படி முடியும்னு என்னோட வார்த்தையை அவங்க சொல்லி இன்னமும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.